urban changes during the British rule அப்படிங்கிற லெசன் பார்க்கலாம். நான் மகாலட்சுமி. ஸோ பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் பெரிய பெரிய சிட்டிஸ் எல்லாம் எப்படி உருவாச்சு அது அப்படின்றது தான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் urban changes. urbanனா பெரிய பெரிய சிட்டிஸ். இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க. த இவால்வேஷன் ஆஃப் டவுன்ஸ் ஹஸ் அக்கர்ட் இன் டிஃப்ரெண்ட் வேஸ் அண்ட் இன் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ். ஸோ பெரிய பெரிய டவுன்ஸ் எல்லாம் இவால்வேட் ஆகும்போது உருவாகிறது பல வகையில் பல ஸ்டேஜஸில் வந்து கடந்து வந்துச்சு. டவுன்ஸ் ஃப்ளாரிஷ்டு சின்ஸ் ப்ரீ ஹிஸ்டாரிக் டைம்ஸ் இன் இந்தியா. ஸோ டவுன்ஸ் வந்து இப்போ பிரிட்டிஷ் காலத்தில் தான் பெரிய பெரிய டவுன்ஸ் எல்லாம் வந்துச்சு அப்படின்றது இல்லை. நம்மளுடைய ப்ரீ ஹிஸ்டாரிக் வரலாறு எழுதப்படாத காலத்துக்கு முதல்ல இருந்து நம்மளோட இந்தியாவில் வந்து டவுன்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்றதுக்கான சாட்சிகள் இருக்குது. டவுன் இன் இந்தியா கேன் பி கிளாஸிஃபைட் இன்டு ஏன்ஷியன்ட் டவுன்ஸ், மிடிவல் டவுன்ஸ், மாடர்ன் டவுன்ஸ். ஸோ நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய டவுன்ஸை பொறுத்த வரைக்கும் மூணாக பிரிக்கிறோம். ஏன்ஷியன்ட்னா ரொம்ப பழங்காலத்து, மிடிவல்னா நடுநிலையான வருடங்களில், மாடர்ன் அப்படின்னும் போது இப்போ நியூவாக இருக்கக்கூடிய டவுன்ஸ். ஸோ ஏன்ஷியன்ட் டவுன்ஸ் அப்படின்னா இன் ஏன்ஷியன்ட் டைம்ஸ் டவுன்ஸ் எமர்ஜ் இன் அண்ட் அரவுண்ட் ஆஃப் ரெசிடென்ஷியல் பிளேசஸ் ஆஃப் கிங்ஸ் அண்ட் இட்ஸ் லொக்கேஷன்ஸ் ஈஸிலி அக்சசபிள் டு சி அண்ட் ரிவர்ஸ் ஃபார் ட்ரேட். ஸோ பழங்காலத்து டவுன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய நகரங்கள் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ராஜா இருக்கக்கூடிய அந்த பிளேஸை சுற்றி ஃபுல்லாக வீடுகள், அந்த பிஸ்னஸ் செய்யக்கூடிய இடங்கள், முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா கடலுக்கு சீக்கிரமாக கடல் ரீச் ஆகக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ், ஏன்னா வியாபாரம் செய்கிறதுக்காக அந்த மாதிரி இடங்களாக பார்த்து சூஸ் பண்ணி டவுன்ஸ் வந்து உருவாச்சு. மோஸ்ட் ஆஃப் தெம் டெவலப்ட் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ், ரிலீஜியஸ் அண்ட் கல்ச்சுரல் சென்டர்ஸ். ஸோ பெரும்பாலான டவுன்ஸ் பார்த்திங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் நடக்குது, அதாவது ஆட்சி நடக்கிறதுக்கு ரிலீஜியஸ்ன்னும் போது அந்த மதங்கள் சார்ந்த இது, தென் கல்ச்சுரல் சென்டர்ஸாக வந்து அது இருந்தது. ஸோ பழங்காலத்து டவுன்ஸ் நம்ம இந்தியாவில் இருந்தது எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, வாரணாசி, அலகாபாத், மதுரை, இது எல்லாமே நமக்கு ஏன்ஷியன்ட் டவுன்ஸ், நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கக்கூடிய பழங்காலத்து towns. Then medieval towns. During medieval times most of the towns developed as headquarters of principalities and kingdoms. ஸோ அதுக்கு அடுத்து பழங்காலத்துக்கு கொஞ்சம் நாட்கள் கழிச்சு என்னாச்சு அப்படின்னா ராஜாக்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் மட்டும், அங்கே ராஜாவை சுற்றி ராஜா இருக்கக்கூடிய அந்த இடத்த சுற்றி இருக்கக்கூடிய மொத்தமும் டவுனாக இருந்தது. இப்போ ராஜாவுடைய அந்த ஹெட் குவார்ட்டர்ஸை மட்டுமே மையமாக வச்சு டவுன்ஸ் வந்து உருவாச்சு இந்த மிடிவல் டைம்ஸில். தி ஃபங்க்ஷன் எய்தர் ஃபோர்ட் சிட்டி ஆர் போர்ட் சிட்டி. ஸோ ஒன்று அந்த இடங்கள், அந்த டவுன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்று ஃபோர்ட் சிட்டியாக இருக்கும். ஃபோர்ட்ன்றது அந்த சுற்றி மதில்கள் எழுப்பப்பட்டிருக்கோம் இல்லையா, ஸோ தட் இஸ் ஃபோர்ட் சிட்டி. இல்லைனா போர்ட் சிட்டியாக இருக்கும். போர்ட்ன்றது அந்த கடல் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இது, ஸோ அந்த போர்ட் சிட்டியாக வந்து இருக்கும். இம்பார்ட்டண்ட் அமாங் தெம் ஆர், ரொம்ப முக்கியமான மிடிவல் டவுன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா டெல்லி, ஹைதராபாத், ஜெய்ப்பூர், லக்னோ, ஆக்ரா அண்ட் நாக்பூர், இதெல்லாம் மிடிவல் பீரியடில் இருக்கக்கூடிய டவுன்ஸ். தென் மாடர்ன் டவுன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னா வித் தி அரைவல் ஆஃப் யூரோப்பியன்ஸ் brought about நியூ சேஞ்சஸ் இன் தி டெவலப்மெண்ட் ஆஃப் டவுன்ஸ். ஸோ நம்ம நாட்டுக்கு வியாபாரத்துக்காக வந்து ஐரோப்பிய யூரோப்பியன்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க நம்ம டவுனுடைய டெவலப்மெண்ட்டில். தி ஃபர்ஸ்ட் டெவலப்ட் சம் கோஸ்டல் டவுன்ஸ் சச் as சூரத், டாமன், கோவா, பாண்டிச்சேரி. ஸோ இவங்க வந்தோடனே என்ன பண்ணாங்க, கோஸ்டல், அதாவது கடற்கரைகளை சுற்றி சில டவுன்ஸ் வந்து உருவாக்கினாங்க. அதில் சில கோஸ்டல் டவுன்ஸ் பார்த்திங்கன்னா சூரத், டாமன், கோவா, Pondicherry. The British after consolidated their power in India developed 3 main cities. So British வந்து கொஞ்சமாக ஆட்சியை பிடிக்க ஆரம்பித்து அவங்களுடைய பவர் கையோங்கின ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா 3 முக்கியமான சிட்டிஸ் வந்து அமைக்கிறாங்க. ஒன்று மும்பை, சென்னை, கொல்கட்டா. 3மே பார்த்திங்கன்னா அந்த கடற்கரை கோஸ்டல் ஏரியாவாக தான் இருக்கும், கடற்கரையை சார்ந்த ஏரியாக்களாக தான் இருக்கும். ஆஸ் தி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் குவார்ட்டர்ஸ் அண்ட் ட்ரேடிங் சென்டர்ஸ், மெயினாக அங்கே ஆட்சி நடத்தக்கூடிய ஹெட் குவார்ட்டர்ஸாகவும் வியாபாரம் நடக்கக்கூடிய இடங்களாகவும் இந்த சிட்டிஸ் வந்து திகழ்ந்துட்டு இருந்தது. வித் தி எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டாமினேஷன் they developed new towns depending on its location, purpose and resources. ஸோ இந்த டவுன்ஸ் எல்லாம் வந்து அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டு புது டவுன்ஸ் எல்லாம் இப்போ வர ஆரம்பிச்சிச்சு. அந்த லொக்கேஷன், அதுக்கு தேவையை பொறுத்து, அது ரிசோர்ஸஸ் என்னெல்லாம் கிடைக்குது அதை பொறுத்து டவுன்ஸ் எல்லாம் உருவாக ஆரம்பிச்சிச்சு. The newly developed towns are known differently as. ஸோ இப்போ புதுசாக சில டவுன்ஸ்லாம் உருவாச்சு, அந்த லொக்கேஷனை பொறுத்து, அது தேவையை பொறுத்து, அங்கே கிடைக்கக்கூடிய ரிசோர்ஸஸ் பொறுத்து புதுசாக டவுன்ஸ் உருவாச்சு இல்லையா. அதுக்கெலாம் பல பெயர்கள் வைக்கிறாங்க. என்னென்னா ஹில் டவுன், இண்டஸ்ட்ரியல் டவுன், கோர்ட் டவுன், ரயில்வே ஸ்டேஷன் டவுன், கண்டான்மெண்ட்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டவுன்ஸ், இப்படின்னு சொல்லிட்டு பல பெயர்கள் வந்து அவங்களுக்கு அதுக்கு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யூனிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் அர்பனைசேஷன் அண்டர் த பிரிட்டிஷ். ஸோ பிரிட்டிஷ் காலத்தில் இந்த அர்பனைசேஷனுடைய முக்கியமான அம்சங்கள் என்ன அப்படின்னா டீஇண்டஸ்ட்ரியலைசேஷன். ஏன் வந்து அவங்க அந்த டவுன்ஸ் எல்லாம் வந்து மாற்றத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து டீஇண்டஸ்ட்ரியலைசேஷன். இந்த பிகினிங் ஆஃப் தி 18th century, 18வது நூற்றாண்டுடைய பிகினிங்கில் த பாலிசிஸ் ஆஃப் தி பிரிட்டிஷ் ப்ரூவ்ட் ஹார்ம்ஃபுல் டு த ப்ராசஸ் ஆஃப் அர்பனைசேஷன். ஸோ இவங்க கொண்டு வந்த சில சட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த பெரிய பெரிய அர்பனைசேஷன், அதாவது பெரிய பெரிய டவுன்ஸை உருவாக்குறதுக்கு உண்டான சில நிறைய
ஹார்ம்ஃபுல்லாக இருந்தது. அது ஒரு பெரிய பாதிப்பாக தான் ஏற்பட்டுட்டு இருந்தது. லேட்டர் த எக்கனாமிக் பாலிசிஸ் ஃபாலோட் பை தி பிரிட்டிஷ் லெட் டு தி ரேப்பிட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் இந்தியாஸ் எக்கனாமி இன்டு தி கொலோனியல் எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் சிட்டிஸ். ஸோ பிற்காலத்துலலாம் போக போக என்ன ஆச்சு அப்படின்னா, எக்கனாமிக் பாலிசிஸ் வந்து பிரிட்டிஷ் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம இந்தியாவில். அதனால இந்தியாவில் இருக்கக்கூடிய எக்கனாமி வந்து ரொம்ப சரியவே ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம இந்தியன் எக்கனாமி அப்படின்றது கலோனியல் எக்கனாமியாக மாறிப்போச்சு. அதாவது நம்மளை ஆட்சி செய்கிறவங்களுக்கு உண்டான ஒரு வருமானத்தை ஈட்டி கொடுக்குற இடமா தான் நம்ம இந்தியா ஆயிடுச்சு. அந்த அவங்கள சார்ந்து தான் சிட்டிஸ் எல்லாம் வந்து டெவலப் ஆச்சு. With the help of one-way free trade prominence of British, Indian manufacturing industries were destroyed. ஸோ ஒரு வெளியே வந்து இவங்களோட திங்ஸ் கொண்டு போக முடியாது, அங்கேருந்து மட்டும்தான் இம்போர்ட்டிங் மட்டும்தான் நடந்துட்டு இருந்தது. ஸோ நம்மளுடைய பொருட்கள் வெளியே கொண்டு போகக்கூடாது, அந்த ஒன்-வே ஃப்ரீ ட்ரேட் மட்டும்தான் செஞ்சு கொடுத்தாங்க. அதனால் என்ன ஆச்சு அப்படின்னா, இந்தியாவோட மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி மொத்தமாகவே வந்து டெஸ்ட்ராய் ஆகிடுச்சு, அழிக்கப்பட்டுருச்சு. த எஃபெக்ட் ஆஃப் திஸ் ஹோல்சேல் destruction of the Indian manufacturing industries led to the ruin of the millions of artisans and craftsmen. ஸோ நம்ம இந்தியாவில் அந்த கைவினை நம்பியே வாழ்ந்துட்டு இருந்த மக்களுடைய மொத்த வாழ்வாதாரமும் சுத்தமாக போயிருச்சு. There was a sudden collapse of the urban handicrafts industry which had for centuries made India's name in the market of the entire civilized world. ஸோ உலகத்திலேயே பேர் வாங்கின நம்மளுடைய இந்தியன் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் எல்லாமே வந்து சுத்தமாகவே வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு இந்த பிரிட்டிஷ் என்ட்ரிக்கு அப்புறம். அதாவது நம்ம நாட்டிலேருந்து பொருள் எடுத்துகிட்டு போனால் அதுக்கு வந்து டேக்ஸ் போடுவாங்க, ஆனால் அவங்க நாட்டிலேருந்து நம்ம நாட்டுக்கு பொருள்கள் கொண்டு வந்து கொடுத்தாக்கா அதுக்கு டேக்ஸ் இல்லை. அதுதான் வந்து ஒன் ஃப்ரே ட்ரேட் அப்படின்னு சொல்லுவோம். டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸ் லாங் famed for their specialized products gazed continually shrinking market. ஸோ நம்மளுடைய இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய திங்ஸ்க்கே வந்து ஷ்ரிங்க் ஆக ஆரம்பிச்சிச்சு. நம்மளுடைய மார்க்கெட்டுடைய இது வந்து குறைய ஆரம்பிச்சிச்சு நம்மளுடைய இந்தியன் ப்ராடக்ட்ஸ்க்கு. ஆஸ் அ ரிசல்ட் ஓல்டு பாப்புலர்ஸ் மேனுஃபேக்சரிங் டவுன்ஸ் சச் அஸ் டாக்கா, முர்ஷிதாபாத், சூரத் அண்ட் லக்னோ லாஸ் தேர் ப்ரீவியஸ் இம்பார்ட்டன்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸாக இருந்தக்கூடிய அந்த முக்கியமான இடங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா இப்போது சுத்தமாக இம்பார்ட்டன்ஸ் இல்லாத நகரமாக மாறி போயிடுச்சு. மெயினாக வந்து டாக்கா, முர்ஷிதாபாத், சூரத், லக்னோ. தி என்டையர் இண்டஸ்ட்ரியல் ஸ்ட்ரக்சர் கிராஷ் டவுன் அண்டர் ஸ்டிஃப் காம்படிஷன் ஆஃப் இம்போர்ட்டட் குட்ஸ். அதை விட முக்கியம் என்னென்னா, இம்போர்ட்டட் குட்ஸ் நிறையா பிரிட்டிஷ் நாட்டிலேருந்து, யூரோப்பியன் நாட்டிலேருந்து நிறைய இம்போர்ட்டட் திங்ஸ் வந்துக்கிட்டே இருந்தது, இறக்குமதி பண்ணிக்கிட்டே இருந்ததுனால நம்மளோட இந்தியன் ப்ராடக்ட்ஸ் வந்து அதோட காம்பீட் பண்ண முடியாமல் அந்த இண்டஸ்ட்ரியெல்லாம் அழிக்கப்பட்டுருச்சு. The traditional industrial base of Indian cities made by the indigenous handicraft production was destroyed by Industrial Revolution. அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஒன்று கொண்டு வந்தாங்க. அதாவது பெரிய பெரிய மிஷினரிஸ்லாம் கொண்டு வந்து ஒரு பொருள் செய்யக்கூடிய அந்த டைமில் பல பொருட்கள் தயாரிக்கிறது, அது மாதிரி இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்துட்டு நம்மளுடைய மொத்த ட்ரெடிஷ்னல் இண்டஸ்ட்ரியல் பேஸ், இந்தியாவுடைய மொத்த இண்டஸ்ட்ரியல் பேஸையும் வந்து ஃபுல்லாகவே அழிச்சிட்டாங்க. The high import duties and other restrictions imposed on the import of Indian goods into Britain and Europe led to the decline of Indian industry. நம்மளோட இந்தியாவிலேருந்து ஏதாவது பொருள்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டால் அந்த பிரிட்டிஷ் நாட்டிலையும் ஐரோப்பிய நாடுகள்லையும் பார்த்திங்கன்னா நிறைய இம்போர்ட் டியூட்டிஸ் போட்டாங்க, அதாவது நிறைய டேக்ஸ் போட்டாங்க. அதனால் என்னாச்சு அப்படின்னா இந்தியாவோட பொருள்கள் வந்து அவங்க வாங்குறதை அவாய்ட் பண்ணிட்டாங்க. தஸ் இந்தியா பிகேம் தி அக்ரிகல்ச்சரல் காலனி ஆஃப் பிரிட்டிஷ். ஸோ இப்போ தயாரிப்புகள் குறைஞ்சி போச்சு, தயாரிப்புகள் செஞ்சாலுமே அதை வெளியில் கொண்டு போக முடியாத ஒரு சூழல். ஸோ எல்லா இண்டஸ்ட்ரியும் அழிக்கப்பட்டுருச்சு. இப்போ இந்தியா வெறும் அக்ரிகல்ச்சரல் காலனியாக மட்டும் ஆயிடுச்சு பிரிட்டிஷ் நாட்டுக்கு. அதாவது பிரிட்டிஷ் நாட்டுக்காரங்க தேவையான ரா மெட்டீரியல்ஸ் மட்டும் நம்ம விலையை வச்சு கொடுக்குற மாதிரியான ஒரு இடமா வந்து மாறிடுச்சு. தென் de-urbanisation. The transformation of India's economy into a colonial one, a market for the manufacturers and source for the supply of raw materials. ஸோ இப்போ நம்மளுடைய இந்தியன் எக்கானமி என்னவா ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த கலோனியல் நம்மளை வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அவங்களுக்கு வெறும் ரா மெட்டீரியல்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சப்ளை பண்ணக்கூடிய ஒரு இடமா மட்டுமே நம்ம இந்தியா வந்து மாறிடுச்சு அவங்களுடைய இண்டஸ்ட்ரிக்கு. டு ஹர் இண்டஸ்ட்ரீஸ் இட் ஹேட் த இண்டஸ்ட்ரியல் அண்ட் கமர்ஷியல் பேஸ் ஆஃப் தி நம்பர் ஆஃப் டவுன்ஸ். அதனால் நிறைய டவுன்கள் வந்து அழிக்கப்பட்டுருச்சு. பருத்தி வந்து நம்ம தான் விலையை வச்சு கொடுப்போம், ஆனால் அவங்க அந்த நாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே ப்ராடக்ட் செஞ்சு அதையே வந்து நம்ம நாட்டுக்கு மறுபடியும் கொண்டு வந்து பல மடங்கு விலை வச்சு விற்றாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வெறும் ரா மெட்டீரியல்ஸ் பருத்தி மட்டும் நம்ம விலையை வச்சு மட்டும் கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் தான் வந்து அப்போ ஏற்பட்டு இருந்துச்சு. அதுதான் வந்து அக்ரிகல்ச்சரலி ரா மெட்டீரியல் சப்ளை பண்ணக்கூடிய ஒரு இடமா நம்மளது மாறிடுச்சு. The gradual erosion of king's power led to the demise of towns associated with their rule. ஸோ நிறைய ராஜாக்களுடைய பவர்ஸ் எல்லாம் வந்து எரோஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு, அவங்களுடைய பவர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப குறைய ஆரம்பிச்சிச்சு. அதனால் அந்த டவுன்ஸுடைய பவர் எல்லாமே வந்து முடிஞ்சு போச்சு. ஆக்ரா ஒன்ஸ் அன் இம்பீரியல் சிட்டி in the first quarter of 19th century was surrounded by the extensive ruins all around. ஸோ ஆக்ரா ஒரு காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா
இம்பீரியல் சிட்டியாக இருந்துச்சு. அது ஒரு பெரிய இதுவாக இருந்தது. ஆனால் அது என்ன ஆச்சு அப்படின்னா 19th century ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் சுத்தமாக அது வந்து அழிக்கப்பட்டுருச்சு. த நேட்டிவ் ரூரல்ஸ் லாஸ் தர் கிங்டம் டு த பிரிட்டிஷ் பை மீன்ஸ் ஆஃப் வேரியஸ் பாலிசிஸ் ஆஃப் தி கலோனியல் பவர். ஸோ இந்த பிரிட்டிஷ் கிட்ட நிறைய ராஜாக்களுடைய நிலை என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவங்க போட்ட பாலிசிஸில் வந்து அவங்களுடைய பவர் எல்லாமே கலோனியல் கைக்கு போகிற மாதிரி, பிரிட்டிஷ் கைக்கு அவங்களுடைய பவர் மொத்தமும் போகிற அளவுக்கு ராஜாக்களுடைய நிலை வந்து ஏற்பட்டுருச்சு. Another factor which contributed to the decline of the urban centers of the pre-British period was the introduction of the network of railroads in India since 1853. இது எல்லாத்துக்கும் முக்கியமான ஒரு காரணம் என்னென்னா 1853 ரயில்வேஸ் அப்படிங்கிற ஒரு நெட்வொர்க்கை வந்து கொண்டு வந்துட்டாங்க நம்ம இந்தியாவில் பிரிட்டிஷ்காரங்க. ஸோ அவங்க கொண்டு வந்ததுனால ரொம்ப ஈஸியாக நம்மளோட ப்ராடக்ட்ஸ் வந்து ஏற்றுமதி இறக்குமதி செய்கிறதுக்கு உண்டான இடமா வந்து நம்மளோட இந்தியாவை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இந்த ரயில்வேஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணது ஒரு பெரிய ஒரு ட்ராபேக்காக நம்மளோட இந்தியன் அர்பன் சென்டர்ஸ்க்கு உருவாயிடுச்சு. The introduction of the railways resulted in the diversion of trade routes and every railway station became a point of export of the raw materials. ஸோ இந்த ரயில்வேஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் ட்ரேட் ரூட்ஸ் வந்து அவங்களுக்கு நிறைய கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷனும் என்ன ஆச்சு அப்படின்னா, நம்மளுடைய இந்தியாவில் விளைய வச்ச அந்த ரா மெட்டீரியல்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு அவங்களோட நாட்டுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு தளமாக வந்து அந்த ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷனும் வேலை பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. The railways enabled British manufacturers to reach every nook and corner of the country and uprooted the traditional industries and villages of the country. ஸோ நம்மளோட இந்தியாவில் ஒரு சின்ன இடங்களுக்கும் கூட அவங்களுடைய கால் தடம் பதிகிற அளவுக்கு இந்த ரயில்வேஸ் வந்து அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ நம்மளுடைய மொத்த பாரம்பரியமான இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே வந்து டோட்டலாக அழிக்கப்பட்டுருச்சு இந்த காலகட்டத்தில். The growth of new urban சென்டர்ஸ். ஸோ புதுசாக அர்பன் சென்டர்ஸ் வந்து உருவாக ஆரம்பிச்சு, டவுன்ஸ் வந்து உருவாக ஆரம்பிச்சிச்சு. பிரிட்டிஷ் டெவலப்ட் நியூ சென்டர்ஸ் ஆஃப் ட்ரேட் லைக் கல்கட்டா, மெட்ராஸ் அண்ட் பாம்பே ஆன் தி ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் கோஸ்ட் ஏரியாஸ். ஸோ அந்த கடற்கரையை சார்ந்த சில முக்கியமான சிட்டிஸ் வந்து அவங்க உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஈஸ்ட் பக்கமும் உருவாக்குனாங்க, வெஸ்ட் பக்கமும் உருவாக்கினாங்க. அதில் கல்கட்டா, மெட்ராஸ், பாம்பே முக்கியமான இடங்கள். மெட்ராஸ் 1632, பாம்பே 1661. எப்போ இந்த சிட்டிஸ்லாம் அவங்க உருவாக்குனாங்க அப்படின்னா, மெட்ராஸ் வந்து 1639 உருவாக்குறாங்க, பாம்பே 1661 அண்ட் கல்கட்டா 1690. ஸோ ரொம்ப பழசுன்னு பார்த்தா நம்மளுடைய மெட்ராஸ் சிட்டி தான், மெட்ராஸ் டவுன் தான். ஸோ சிட்டிஸ் விச் தி பிரிட்டிஷ் லாஸ்ட்லி கிரியேட்டட் அண்ட் ஃபோர்ட்டிஃபைட். ஸோ இந்த இடத்த வந்து அவங்க சிட்டிஸாக உருவாக்கிட்டு அதை சுற்றி வந்து ஃபோர்ட்டிஃபை பண்ணிட்டாங்க. ஆல் தோஸ் ஹூ earlier ஃபிஷிங் அதை சுற்றி ஃபுல்லாக கோட்டை கட்டி பாதுகாப்பாக வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல் தோஸ் வேர் early ஃபிஷிங் அண்ட் வீவிங் வில்லேஜஸ். ஸோ இந்த எல்லா டவுன்ஸும் பார்த்திங்கன்னா, இந்த மெட்ராஸ், பாம்பே, கல்கட்டா இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இவங்க வந்து ஏரியாவும் வீவிங்கிறது அந்த கிளாத் எல்லாம் வீவ் பண்ணுவாங்க இல்லையா, கைத்தறி. ஸோ அந்த ஃபிஷ்ஷிங் வீவிங் மட்டுமே நம்பி இருந்த வில்லேஜஸ் இந்த வில்லேஜஸ் தான். ஹியர் த பில்ட் தேர் ஹோம், ஷாப்ஸ், சர்ச்சஸ் as well as their commercial and administrative headquarters. ஸோ இந்த இடங்களில் வந்து அவங்களோட வீடு, கடை, சர்ச்சு, கமர்ஷியல் ஏரியாஸ், கடைகள், அப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன் ஹெட் குவார்ட்டர்ஸ், அவங்களுக்கு உண்டான ஆஃபீஸஸ் எல்லாமே வந்து இந்த இடத்துல கொண்டு வந்து அவங்க கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க பிரிட்டிஷ்காரங்க. ஃப்ரம் தி மிட் 18th century there was a new phase of change. ஸோ 18th century மிடில் ஒரு பெரிய ஒரு சேஞ்சஸ் ஏற்பட்டுருச்சு. As the British gradually acquired political control after the Battle of Plassey in 1757. So பேட்டில் ஆஃப் பிளாஸி நடந்தது 1757க்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, இந்த பொலிட்டிக்கல் கண்ட்ரோல் ஃபுல்லாகவே அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு, இந்தியாவுடைய மொத்த பொலிட்டிக்கல் கண்ட்ரோலும். அந்த ட்ரேட் ஆஃப் இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எக்ஸ்பேண்டட். ஸோ இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படிங்கிற அந்த கம்பெனியுடைய அந்த வியாபாரம் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு இந்தியா ஃபுல்லாக. இந்த லேட் 18th century, ஸோ மிட் 18th century அவங்க ஃபுல் பவர்ஸ் அவங்க கைக்கு வந்துருச்சு. லேட் 18th century கடைசியில் பார்த்திங்கன்னா கல்கட்டா, பாம்பே அண்ட் மெட்ராஸ் ரோஸ் இன் ப்ராமினன்ஸ் அஸ் பிரசிடென்சி சிட்டிஸ். ஸோ பாம்பே, கல்கட்டா, மெட்ராஸ் மூணுமே பார்த்திங்கன்னா அவங்களுடைய அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் மாதிரியான சில இடமா அது வந்து மாறிவிடுச்சு. ஃபார் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸஸ் கொலோனியல் இந்தியா வாஸ் டிவைடட் டு 3 presidencies அண்டர் த பிரிட்டிஷ் ரூல். ஸோ பிரிட்டிஷுடைய ஆட்சி காலத்துக்கு கீழே அவங்க ஈஸியாக ஆட்சி செய்யறதுக்காக 3 presidency-யாக பிரிக்கிறாங்க. அதில் ஒன்று வந்து பாம்பே, இன்னொன்று மெட்ராஸ், இன்னொன்று வந்து கல்கட்டா. A new trend of urbanization began in the later half of the 19th century. So 19th century பாதிக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு புது ட்ரெண்ட் வந்து ஆரம்பிக்குது இந்த அர்பனைசேஷனில், சிட்டிஸ் வந்து உருவாகிறதுல as a result of the opening of Suez Canal. ஸோ இந்த புது ட்ரெண்ட் ஆஃப் அர்பனைசேஷன், டவுன்ஷிப் கொண்டு வரதுக்கு முக்கிய காரணமாக என்னவாக இருக்குது அப்படின்னா, சூயஸ் கெனால் அப்படிங்கிற ஒரு கால்வாயை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படுது. இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ஸ்டீம் நேவிகேஷன், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரயில்வேஸ், கெனால்ஸ், ஹார்பர்ஸ், growth ஆஃப் ஃபேக்ட்ரி இண்டஸ்ட்ரீஸ், கோல் மைனிங், டீ பிளான்டேஷன், பேங்கிங், ஷிப்பிங் அண்ட் இன்சூரன்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து இன்ட்ரடியூஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு.
என்ன அப்படின்னா ஸ்டீம் ரயில்வேஸ் கொண்டு வராங்க, கெனால்ஸ் கட்டுறாங்க, ஹார்பர் கட்டுறாங்க, ஃபேக்ட்ரிஸ் கொண்டு வராங்க, நிலக்கரி மைனிங் பண்ணுறாங்க, டீ பிளான்டேஷன் எல்லாமே கொண்டு வரதுக்கு இந்த சூயஸ் கனால் ஓப்பன் ஆனது ஒரு பெரிய ஒரு பலமாக இருந்தது பிரிட்டிஷ் நாட்டுக்கு. சேஞ்சஸ் in the network of the trade were reflected in the development of the urban centers. ஸோ இந்த நெட்வொர்க் சேஞ்சஸில் வந்து ஒரு அர்பன் சென்டர்ஸ் டெவலப்மெண்ட் வந்து தெரிய ஆரம்பிச்சிது. இப்போ போர்ட் சிட்டிஸ், சில சிட்டிஸில் வந்து அந்த ஒரு தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பேர்லாம் வச்சுக்கிட்டாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு போர்ட் சிட்டிஸ் அப்படின்னா என்னென்னா, த பிரிட்டிஷ் அரைவ்ட் இன் இந்தியா ஃபார் ட்ரேடிங். ஸோ பிரிட்டிஷ் ஃபஸ்ட்டு இந்தியாவுக்குள்ளே எதுக்காக வந்தாங்கன்னா வியாபாரத்துக்காக தான் வந்தாங்க. மெட்ராஸ், கல்கட்டா அண்ட் பாம்பே பிகேம் த இம்பார்ட்டன்ட் போர்ட்ஸ். அதில் முக்கியமான இங்கே போர்ட்ன்றது அந்த கடற்கரையில் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான இடம். ஸோ அது போர்ட், ஹார்பர்லாம் இருக்கும். ஸோ தட் இஸ் போர்ட். ஸோ மெயினாக இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான போர்ட் வந்து மெட்ராஸ், கல்கட்டா, பாம்பே. தி பிளேட் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் ட்ரேட். ஸோ இந்த 3 இடங்கள் தான் வந்து வியாபாரத்தில் முக்கியமான பங்கு வகிச்சது. இந்த 3 இடங்கள் தான். தீஸ் சிட்டிஸ் பிகேம் தி ப்ராமினன்ட் கமர்ஷியல் ஏரியாஸ் வித் டால் யூரோப்பியன் ஸ்டைல் பில்டிங்ஸ். ஸோ இந்த 3 இடத்துமே அவங்க வந்து அவங்களுடைய கண்ட்ரோலில் கொண்டு வந்தாங்க. பெரிய பெரிய ரொம்ப ஹைட்டான பில்டிங்ஸ் எல்லாம் கட்டி அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு இதை கொண்டு வந்துட்டாங்க. The English East India Company built its factories and fortified them for the protection for their settlement. ஸோ இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்ன பண்ணுச்சு அப்படின்னா பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ் கட்டுச்சு. அந்த ஃபேக்ட்ரிஸை சுற்றி கோட்டைகள் அமைச்சிக்கிட்டாங்க. அவங்களோட செட்டில்மெண்ட் ரொம்ப ப்ரொடெக்ஷனாக இருக்கிறதுக்காக அதெல்லாம் செஞ்சுக்கிட்டாங்க. ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ் இன் மெட்ராஸ் அண்ட் ஃபோர்ட் செயின்ட் வில்லியம்ஸ் இன் கால்கட்டா வேர் தி பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ இந்த மாதிரி அவங்க கோட்டையை கட்டி அவங்க தன்னை பத்திரமா பாதுகாத்துக்கிட்ட இடங்களுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மெட்ராஸில் இருக்கக்கூடிய செயின்ட் ஜார்ஜ் கோட்டையும் கல்கட்டாவில் இருக்கக்கூடிய செயின்ட் வில்லியம் கோட்டையும் இதுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு எக்ஸாம்பிள். கண்டான்மெண்ட் டவுன்ஸ். த பிரிட்டிஷ் ஆக்குபைட் த இந்தியன் டெரிட்டரி அண்ட் பொலிட்டிக்கல் பவர் பை தர் மிலிட்ரி ஃபோர்ஸ். ஸோ எப்படி அவங்க வந்து நம்மளுடைய இந்திய மன்னர்களை வந்து கைக்குள்ளே போட்டுக்கிட்டாங்க, பவர்ஸ் எல்லாம் வந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா முக்கியமாக அவங்களுடைய மிலிட்ரி ஃபோர்ஸ் தான். ஸோ தே நீடட் ஸ்ட்ராங் மிலிட்ரி கேம்ப்ஸ் அண்ட் எஸ்டாப்ளிஷ் தி கண்டோன்மெண்ட். ஸோ முக்கியமாக அவங்களுக்கு வந்து அந்த மிலிட்ரி ஆர்மியில் இருக்கக்கூடிய அவங்களுக்கு வந்து கேம்ப்ஸ் அமைச்சு கொடுக்கணும், அவங்களுக்கு தங்குறதுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். ஸோ அதனால் என்ன பண்ணாங்க, கண்டான்மெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்த வந்து ஒரு சிட்டியை வந்து உருவாக்கினாங்க. அதுதான் வந்து கண்டான்மெண்ட் சிட்டிஸ் அப்படின்னு டவுன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. The cantonments were thus an entirely new kind of urban cities. ஸோ இந்த நம்ம இந்தியாவில் வந்த ஒரு மிக புதுமையான ஒரு சிட்டி வந்து இந்த கண்டான்மெண்ட்ஸ் தான். Army people began to live in these places and gradually they were grown up a city. For example, Kanpur, Lahore. ஸோ ஆர்மி பீப்புள் இந்த கண்டான்மெண்ட் டவுன்ஸ்லாம் என்ன பண்ணாங்க, ஆர்மி பீப்புள் மட்டுமே அங்கே இருப்பாங்க. அவங்களுக்கு உண்டான வாழ்விடமாக அது வந்து ஆயிடுச்சு. ஸோ இது ஒரு பெரிய சிட்டியாக உருவாயிடுச்சு. அதுக்கு ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள் வந்து கான்பூர், லாகூர் அப்படிங்கிற இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா. அடுத்து ஹில் ஸ்டேஷன்ஸ் வேர் டிஸ்டிங்டிவ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி கொலோனியல் அர்பன் டெவலப்மெண்ட். ஸோ ஹில் ஸ்டேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு டவுன்ஸை வந்து உருவாக்கினாங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீச்சர்ஸ் தான். ஆல்தோ ஹில் ஸ்டேஷன்ஸ் வேர் நாட் அன்னோன் prior to their founding by the British in India, they were few and had a small population and were often visited for specific purposes. ஸோ நம்மளுடைய இந்தியாவுக்கு இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஹில் ஸ்டேஷன்ஸ் வந்து அதிகமாக தெரியாமல் இடங்களாக இருந்தது. பிரிட்டிஷர்ஸ் தான் வந்து அதை கண்டுபிடிக்கிறாங்க. அண்ட் அதில் ரொம்ப அப்படி இருந்தாலும் கூட நம்ம இந்தியா மக்கள் இருந்தாலும் கூட ரொம்ப கம்மியான மக்கள் தொகை வந்து அந்த ஹில் ஸ்டேஷன்ஸில் இருந்தது. ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் அங்கே வந்து மக்களுடைய பயணங்கள் வந்து இருந்தது. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஸ்ரீநகர் வாஸ் அ முகல் ரெக்ரியேஷனல் சென்டர். ஸோ ஸ்ரீநகர் அப்படிங்கிற ஹில் ஸ்டேஷன் வந்து முகலாய மன்னர்களுடைய ரெக்ரியேஷன் சென்டராக இருந்தது. இப்போ சும்மா ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு இடமா இருந்தது. கேதார்நாத் அண்ட் பத்ரிநாத் வேர் ஹிந்து ரிலீஜியஸ் சென்டர்ஸ். கேதார்நாத், பத்ரிநாத் வந்து நம்ம இந்து மக்களுடைய கடவுள் வழிபாடு தலங்களாக இருந்தது. த பிரிட்டிஷ் கம்மிங் ஃப்ரம் தி கூல் டெம்பரேச்சர் கிளைமேட் ஃபவுண்ட் அண்ட் இந்தியன் சம்மர் சீசன் இன்ஹாஸ்பிட்டபிள். ஸோ நம்ம பிரிட்டிஷ் நாட்டில், ஐரோப்பிய நாட்டிலேருந்து வந்த இந்த பிரிட்டிஷ் பீப்புளுக்கு வந்து கூல் டெம்பரேச்சராக இருக்கும். அவங்களோட நாடு வந்து கூலான ஒரு டெம்பரேச்சரோடு இருந்த இடம் அது. ஆனால் நம்ம இந்தியாவுடைய சம்மர் சீசன் வந்து அவங்களால டாலரேட் பண்ணவே முடியாது. இன்ஹாஸ்பிட்டல் அவங்களால அந்த சூடை வந்து டாலரேட்டே பண்ண முடியாது. ஸோ அதனால் உருவாக்கப்பட்டது தான் இந்த ஹில் ஸ்டேஷன்ஸ். ஸோ த கூல் கிளைமேட் ஆஃப் இந்தியன் ஹில்ஸ் வெர் சீன் ஆஸ் ப்ரொடக்டிவ் அண்ட் அட்வான்டேஜ். ஸோ அதனால் என்ன பண்ணாங்க, இந்த நம்மளுடைய இந்தியன் ஹில்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கூலான ஒரு கிளைமேட்டோடு இருந்ததுனால அவங்களுக்கு அது ப்ரொடக்டிவாக நினச்சாங்க. அது ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு அங்கேயும் வந்து சிட்டிஸ் டவுன்ஸ் வந்து அமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இட் ப்ரொடெக்டட் தி யூரோப்பியன்ஸ் ஃப்ரம் ஹாட் வெதர் அண்ட் எபிடமிக்ஸ். ஸோ அந்த
ஸோ பயங்கரமான சூட்டிலேருந்து அவங்கள காப்பாற்றுச்சு. அதே மாதிரி அந்த சூட்டுனால் ஏற்படக்கூடிய சில வியாதிகள்லேருந்து இந்த பிரிட்டிஷ் மக்களை வந்து காப்பாற்றிடுச்சு. எபிடமிக்ஸ் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட சீசனில் வரக்கூடிய நோய்கள், வியாதிகள் அதிலேருந்து காப்பாடப்பட்டுருச்சு. ஸோ த பில்ட் அப் தி ஆல்டர்னேட்டிவ் கேபிட்டல்ஸ் இன் கூல் ஏரியாஸ் லைக் டார்ஜிலிங் வாஸ் தி ஆல்டர்னேட்டிவ் ஆஃப் கல்கட்டா. ஸோ அதனால் என்ன பண்ணாங்க, ஹில் ஸ்டேஷன்லேயும் அவங்களுக்குன்னு ஒரு ஏரியாவை வந்து வச்சுக்கிட்டாங்க. அதில் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா டார்ஜிலிங் வந்து கல்கட்டாவில் இருக்கிறவங்களுக்கு டார்ஜிலிங் வந்து சம்மர் சீசனில் அவங்களுக்கு அதுதான் ஹெட் குவார்ட்டர்ஸாக இருந்தது. டெஹ்ராடூன் வாஸ் தி ஆல்டர்னேட்டிவ் ஆஃப் டெல்லி. டெல்லியில் இருக்கக்கூடிய ஆஃபீஸ்க்கு வந்து கூல் கிளைமேட் தேவைன்னும் போது டெஹ்ராடூனுக்கு போயிடுவாங்க. ஹில் ஸ்டேஷன்ஸ் பிகேம் ஸ்ட்ராட்டஜிக் பிளேசஸ் ஃபார் பில்லட்டிங் ட்ரூப்ஸ், guarding frontiers and launching campaigns. ஸோ கேம்பைன் அமைக்கிறதுக்கு அந்த எல்லைகளை பாதுகாக்கக்கூடியது கார்டிங் ஃப்ரான்டையர்ஸ் அப்படின்னா அந்த எல்லைகளை பாதுகாக்கிறதுக்கு, தென் பில்லட்டிங் ட்ரூப்ஸ் என்ன ட்ரூப்ஸ்க்கு வந்து ப்ராக்டிஸ்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளேஸாக வந்து அது மாறிடுச்சு ஹில் ஸ்டேஷன். ஹில் ஸ்டேஷன்ஸ் were developed both in நார்த் அண்ட் சவுத் இந்தியா. ஸோ நார்த் இந்தியாவிலும் இருந்தது, சவுத் இந்தியாவிலும் நம்ம இந்த ஹில் ஸ்டேஷன்ஸ் வந்து இருந்தது. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா சிம்லா, நைனிட்டல், டார்ஜிலிங், உதகமண்ட் அண்ட் கொடைக்கானல் இதெல்லாம் வந்து இவங்க உருவாக்கின டவுன்ஸ், ஹில் ஸ்டேஷன்ஸில் இருக்கக்கூடிய டவுன்ஸ். சிம்லா வாஸ் ஃபவுண்டட் டியூரிங் தி குர்கா வார். ஸோ குர்கா வார் அப்படின்றது 1814-1816 நடந்துச்சு. ஸோ அந்த வார் அப்போ தான் இந்த சிம்லா அப்படிங்கிற ஒரு இடத்த வந்து அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. டார்ஜிலிங் வாஸ் ரெஸ்டட் ஃப்ரம் தி ரூரல்ஸ் ஆஃப் சிக்கிம் இன் 1835. ஸோ 1835 சிக்கிம் நாட்டை ஆட்சி செஞ்சுட்டு இருந்த அந்த மன்னர்கள்கிட்டேருந்து இவங்க எடுத்துட்டாங்க. டார்ஜிலிங் அப்படிங்கிற இடத்த வந்து வாங்குறாங்க. தீஸ் ஹில் ஸ்டேஷன்ஸ் வேர் ஆல்சோ டெவலப்ட் ஆஸ் சானட்டோரியம்ஸ். ஸோ இந்த ஹில் ஸ்டேஷன்ஸை சில இடங்களில் சானட்டோரியம்ஸாக கூட யூஸ் பண்ணுறாங்க. எப்படின்னா பிளேசஸ் ஃபார் சோல்ஜர்ஸ் ஃபார் ரெஸ்ட் அண்ட் ரெக்கவரி ஃப்ரம் இல்னஸ். ஸோ சோல்ஜர்ஸ் யாராவது ரொம்ப சிக் ஆகிட்டாங்க, அவங்களுக்கு ரெஸ்ட் தேவைப்படுதுன்னா அந்த இடங்களை வந்து அவங்க சானிட்டோரியம்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. The introduction of railways made hill stations more accessible. ஸோ ஆல்ரெடி அவங்க ரயில்வேஸ் கொண்டு வந்ததுனால தான் நம்மளோட இண்டஸ்ட்ரி மொத்தமும் போச்சு. அதே மாதிரி இந்த ஹில் ஸ்டேஷன்ஸ்க்கெலாம் போய் ரீச் ஆகிறதுக்கு அவங்க கொண்டு வந்த அந்த ட்ரெயின்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. தென் ரயில்வே டவுன்ஸ் அப்படின்றது ஒன்று உருவாச்சு. ரயில்வே டவுன்ஸ் வேர் ஆல்சோ a டைப் ஆஃப் urban செட்டில்மெண்ட். எங்கெல்லாம் ரயில்வேஸ் பயணம் செஞ்சுட்ருக்கோம், எங்கெல்லாம் அந்த ஸ்டேஷன்ஸ் இருக்கும், அங்கெல்லாம் ஒரு டவுன் ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் were established in 1853. ஆஃப்டர் த இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ரயில்வேஸ் பை தி பிரிட்டிஷ். ஸோ ரயில்வேஸ் வந்து பிரிட்டிஷ் கொண்டு வந்து 1853. அதுக்கப்புறம் தான் இந்த ரயில்வே டவுன்ஸ் அப்படின்றது ஒன்று கொண்டு வராங்க. பை தி நேச்சர் ஆஃப் ரயில்வே டிரான்ஸ்போர்ட் ஆல் த டவுன்ஸ் வேர் லொக்கேட்டட் ஆன் த பிளைன்ஸ். ஸோ இந்த ரயில்வே டிரான்ஸ்போர்ட் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி பிளைன்ஸில் தான் இருந்தது. அதனால் எல்லா டவுனுமே பார்த்திங்கன்னா இந்த பிளைன்ஸை சுற்றியே வந்து அமைக்கப்பட்டிருந்துச்சு. ஸோ கலோனியல் அர்பன் டெவலப்மெண்ட் அப்படின்னா போர்ட் சிட்டிஸ், கண்டான்மெண்ட்ஸ், ஹில் ஸ்டேஷன்ஸ், ரயில்வே டவுன்ஸ் இந்த மாதிரி சில டவுன்ஸ் வந்து ஏற்பட்டுச்சு. போர்ட் சிட்டிஸ் அப்படின்றது இவங்களுடைய கேபிட்டலாக இருக்கும். அதை சுற்றி அந்த கோட்டையை வந்து கட்டி வச்சுருந்தாங்க. கண்டான்மெண்ட்ஸ் வந்து அந்த சோல்ஜர்ஸ் வந்து இருக்கக்கூடிய அந்த பிளேசஸ் தான் கண்டான்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இன்லேண்ட் ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஹில் ஸ்டேஷன்ஸ் வந்து ஹெல்த்துக்காகவும் ரெக்ரியேஷனுக்காகவும் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ரயில்வே டவுன்ஸ் வந்து பிளெயின்ஸுடைய டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. திங்ஸ் எல்லாம் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு, குயிக்காக மூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. டேக் கேர்.